என்று கிளை மன்றம் முதல் கொண்டு எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி அவர்கள் போன வருடம் மாணவ மாணவிகளுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஊக்க பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய சர்டிபிகேட் வழங்கிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தடவையும் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மிக விரைவில் தளபதி அவர்கள் தலைமையில் அவர்கள் செய்ய இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் தளபதி விலையில்லா வீடு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்துல 7 பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர்ல கட்டி கொடுக்க போறோம், நாமக்கல்ல கட்டி கொடுக்க போறோம். இதையெல்லாம் அவர்களுடைய சொந்த பணத்தில் செய்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு தோழனும் தளபதிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தளபதியே உங்கள் முன் வந்து நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் மிக மிக விரைவில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதியுடைய நோக்கம் 26. அந்த 26 கண்டிப்பாக தளபதி அதை அடைவார் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக நீங்கள் எல்லோரும் இரவு பகல் பாராமல் மக்களோடு மக்களாக இருந்து நீங்கள் உழைக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மற்ற கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு உதவி என்றால் நீங்கள் முன்னேறி போய் நின்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். தொழிலில் கிடைக்கிற வருமானத்தில் 1% 2% எடுத்து ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தளபதி தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தளபதியை நேரடியாக வந்து நிறைய பேர் வந்து சந்திச்சிருப்பீங்க, இங்க இருக்கிறவங்களும் சந்திச்சிருப்பீங்க. அவர் உங்களோட எப்படி இருப்பார் என்று. ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவருக்கு அது அவரே டம்ளர்ல காப்பியோ இல்ல மோரோ ஊத்தி கையில கொடுத்து அதை குடிக்கிறத பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உங்களுடன் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எல்லாரும் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரங்க வராங்களா பாக்குறாங்க. நம்ம தளபதி முதல்ல நம்மளுடைய தோழரையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பார்க்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் நாம் முன்னேறி போய் நின்று அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து விட்டார் என்று நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மக்களோட மக்களாக அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களை கொலை சொல்றது, மற்றவங்களை அதை சொல்றது, அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. நம்மளுடைய வேலை தளபதி என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இன்று தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து சகோதரர் சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார். இன்று நீங்க பாத்தீங்கன்னா 1100 நாள் விலையில்லா விருந்தகம் காலை மாலை என்று உணவு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சுமார் 25 மாவட்டங்களில் விலையில்லா விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் காலையில 100 இருந்து 150 பேர் காலை உணவு வழங்கும் ஒரு திட்டம் தளபதி விலையில்லா விருந்தகம். அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் அணி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ரொட்டி முட்டை பால் திட்டம் 397 இடத்துல ஞாயிறுதோறும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாரி தளபதி பயிலகம் ஒரு நாளைக்கு 10,000 மாணவர்கள் நம்மளுடைய பயிலகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ரத்தம் எப்படி பார்த்தாலும் ரத்த தானம் ஒரு நாளைக்கு 75 இருந்து 100 பேருக்கு ரத்தம் வழங்குற ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதிக்காக மக்களுக்காக தளபதி உங்களுக்காக இருக்கிறார், மக்களுக்காக இருக்கிறார். நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கான சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாளை ஆயிடுச்சு, நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம். கொஞ்சம் டைம் நல்ல டைம் பார்த்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி பண்ணோம், வேற எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் காலையிலிருந்து வர்ற வழியெல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்தீர்கள். அது எனக்கு அல்ல, இது முழுக்க முழுக்க தளபதிக்காகத்தான் என்பதை இந்த நாட்டில் நான் தெரிவித்துள்ளேன். ஆகவே நீங்கள் காலம் வரை நம்மளுடைய கொடி தளபதியுடைய கொடி பறந்து கொண்டு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி ரத்தம் அனைத்தும் தளபதி தான். தளபதியை தவிர்த்து தளபதியை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு தளபதிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் எங்களுக்கு தினந்தோறும் அறிவுரை சொல்வார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், அணி தலைவர்கள், ஒன்றியம், நகரம், கிளை தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்தேன். எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான இது நடந்து கொண்டு கண்டிப்பாக தலைவர் வந்து எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் சரிங்க. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எதுவாக இருக்கோம். சார் கோட் படப்பிடிப்புக்கு அப்புறம் வந்து சார் நாங்கள் இப்பயே பணி ஆட்டி கொண்டு தானே இருக்கிறோம். தொடர்ச்சியாக வந்து முழுமையான அரசியல் களத்துக்கு வருவேன் அதுக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் நான் தான் சார் சொல்லிட்டேன் சார். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான் சொல்லுவார். எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம். நானும் மற்றவங்களோ யாரும் அது வந்து கிடையாது. எங்களுக்கு எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் தான். சார் பேசும்போது 2026 நோக்கி தான் நாங்கள் பயணிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அதுதான் சார், நாங்கள் தான் மக்கள் பணி செஞ்சு நேரத்தானே இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை இதை கேட்குறீங்க தான். நாங்கள் ஏன்னா இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஒன்றும் அவசரமே படவே வேணாம். நாங்கள் பாட்டு எங்கள் தலைவர் சொல்கிறாரு, அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டோம். தமிழ்நாட்டிலே முதல்ல வந்து புதுக்கோட்டையில் அலுவலகம் திறந்திருக்கீங்க. அடுத்து எந்த மாவட்டத்தில் திறக்கிறீங்க? அடுத்த நடவடிக்கை நாமக்கல்ல திறக்கிறோம். நிர்வாகிகள் நியமிப்பது அப்படி வந்து ஒரு கூட்டம் வந்து 18ஆம் தேதி நான் எங்கேயுமே சொல்லலை. தலைவருடைய அனுமதி பெற்று தான் எதுவாக இருந்தாலும் சொல்லப்படும். அது எப்படி அது வந்ததுன்றது எனக்கு தெரியல. அது வேணால் அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை. உள்ளாட்சி தேர்தல் இப்போ இடையில இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சார், எதுவாக இருந்தாலும் இல்லை எங்கள் தலைவர் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக 26 என்பதை சொல்லிவிட்டார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் வேற எதுவுமே பேசல. அதுதான் சார் நான் சொல்லிட்டேன்ல, எதுவாக இருந்தாலும் எங்க தலைவர் தான் சொல்லுவாருன்னு நான் சொல்லிட்டேன்.
நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லாம் வந்து வருத்தப்படுறீங்க, இன்னும் இது எதுவுமே சொல்லலைன்னு. எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதனாலேயே நான் பேசான்னு இருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான். இது போன்ற முக்கிய செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.